என்விடியா ஷேர் பிரைஸை பார்த்தா கடந்த 6 மாசமா $180 ரேஞ்சிலேயே சுத்திட்டு இருக்குது. என்விடியாவோட growth ஸ்டோரி ஒரு முடிவுக்கு வருதோ? இதே நேரத்துல மற்ற செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் சக்க போட்டுட்டு இருக்குது. செமிகண்டக்டர் ETF SOXX கடந்த 6 மாசத்துல 42% மேல போயிருக்குது. என்விடியா வெறும் 10% தான். என்னாச்சு என்விடியாக்கு? அதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். என்விடியாவோட லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். போன நவம்பர் மாதம் அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. 54 பில்லியன் ரெவன்யூக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் 57 பில்லியன். டேட்டா சென்டர் ரெவன்யூ மட்டும் 51.2 பில்லியன். போன குவார்டரில் 41.1 பில்லியனில் இருந்துச்சு. ஜஸ்ட் 3 மாசத்துல 25% அதிகமாகி 51 பில்லியனுக்கு போயிருக்குது. டேட்டா சென்டர் ரெவன்யூ இப்போதைக்கு ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியல. நெட் இன்கம் 32 பில்லியன். அவங்க நெட் இன்கம் மார்ஜின் அண்ட் ஆவரேஜ் 55% கிட்டேயே பல குவார்டர்ஸாக இருக்குது. இந்த குவார்டர் 56%. ஃபார்வர்ட் PE 40 மல்டிபிள்க்கு ஸ்டாக் ப்ரைஸ் $208 போயிருக்கணும். ஆனால் போகலை, 185 கிட்டேயே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் என்விடியாவுக்கான ப்ரீமியமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. ஃபார்வர்ட் மல்டிபிளை கட் பண்ணுது. இவ்வளோ நாளாக 40 வச்சிருந்த மல்டிபிளை 35க்கு கொண்டு வந்திருக்குது. அடுத்த குவார்டர் கைடன்ஸ் 65 பில்லியன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 68லேருந்து 70 பில்லியன் வரை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது 35 மல்டிபிள்க்கு அவங்க அடுத்த குவார்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஷேர் ப்ரைஸ் 220க்கு போகணும். அடுத்த ஒரு வருஷம் குவார்டருக்கு 5 பில்லியன் ரெவன்யூ கூடிக்கிட்டே வருது அப்படின்னு அசியூம் பண்ணால் Jan 2027 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது 35 மல்டிபிள்க்கு ஷேர் ப்ரைஸ் $280க்கு மேலே போயிருக்கணும். இல்லை, இது ரொம்ப கன்சர்வேட்டிவான ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன், குவார்டருக்கு எப்படியும் 10% ரெவன்யூ கூடும் அப்படின்னு அசியூம் பண்ணால் ஷேர் ப்ரைஸ் அடுத்த ஒரு வருஷத்தில் $320க்கு மேலே போகணும். ஆனால் என்விடியா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க GPU சேல்ஸ் பேக்லாக் மட்டுமே 500 பில்லியனுக்கு மேலே, அவ்வளோ டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க CEO ஜென்சன் 2026 கேலண்டர் இயர் மட்டுமே பிளாக்வெல் மற்றும் ரூபின் GPUஸ்ல இருந்து 500 பில்லியனுக்கு சேல்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வாய் தவறி சொல்லிட்டாரா அல்லது நமக்கு எதுவும் ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க உண்மையிலே அடுத்த ஒரு வருஷத்துல 500 பில்லியனுக்கு ரெவன்யூ பார்த்தாங்கன்னா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுல்ல. அவங்க சொல்ற மாதிரியே நடக்குதுன்னு வச்சுப்போம். அடுத்த 4 குவார்ட்டருக்கு வேணா அடுத்த 5 குவார்ட்டர் மொத்த ரெவன்யூ 500 பில்லியன் போகுது அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். ஸோ அடுத்த 5 குவார்ட்டர் ரெவன்யூ 70, 85, 100, 115, 130 பில்லியன் அப்படின்னு 500 பில்லியனை ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டுக்குவோம். நாம் அவங்க ஹிஸ்டாரிக்கல் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 55% இங்கே பயன்படுத்துவோம். அப்போ அவங்களோட 2026 குவார்டர் 4 ரிசல்ட்ஸை February 2027 அனௌன்ஸ் பண்ணும்போது 35 மல்டிபிள்னு அசியூம் பண்ணுனா என்விடியாவோட ஷேர் ப்ரைஸ் $400க்கு மேலே போகணும். ஒருவேளை மார்க்கெட் அதோட ப்ரீமியமை கட் பண்ணி ஃபார்வர்ட் மல்டிபிளை 30க்கு கொண்டு வந்தால் அப்போவும் ஷேர் ப்ரைஸ் $350க்கு போகணும். இந்த ப்ரொஜெக்ஷனில் சைனாவோட ரெவன்யூ பொட்டென்ஷியலை இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஒருவேளை சைனா மார்க்கெட் மறுபடியும் என்விடியாவுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆனால் அப்போ மார்க்கெட் 40 மல்டிபிளை கொடுக்க தயங்காது. அப்படி 40 மல்டிபிள் கொடுத்தா ஷேர் ப்ரைஸ் 450 தாண்டும். பயங்கர ரோசியா இருக்குதுல்ல இந்த பொட்டன்ஷியல். உண்மையிலே நடக்குமா? பேஸ் கேஸ் $280 50%க்கு மேலே ரிட்டர்ன், அதுவே தாராளமாக போதும். புல் கேஸ் நடந்தா என்விடியாவை கையில் பிடிக்க முடியாது. இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த எஸ்டிமேஷன் சைனா மார்க்கெட்டில் இருந்து வர அடிஷ்னல் ரெவன்யூவை கன்சிடர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு சைனீஸ் கவர்மெண்ட் அவங்க டாப் டெக் லீடர்ஸை என்விடியா GPUs வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்விடியாவோட சைனீஸ் மார்க்கெட் பொட்டென்ஷியல் வருஷத்துக்கு 50 பில்லியன் வரை இருக்கலாம் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. ஸோ சைனீஸ் மார்க்கெட் ஓப்பனிங் அப் என்விடியாவுக்கு இன்னும் ஃபேவரபிளாக தான் முடியும். ஆனால் என்விடியாவுக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் AI கேபெக்ஸ் ஸ்லோ டவுன். அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டான்னு ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் எல்லோரும் கடந்த 3 வருஷமாக அவங்க கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டே வர்றாங்க. போன வருஷம் 405 பில்லியன் கேபெக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் 550 பில்லியன் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் பெருசாக பலன் இல்லை அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னு வைங்க, அவங்க ஃபியூச்சர் ஸ்பெண்டிங்கை குறைக்கலாம். அப்படி குறைத்தால் அது என்விடியாவை நல்லாவே பாதிக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் எனக்கு படுது. இந்த AI ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட்டில் காணாமல் போகிறத விட இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போகிறது மேல் அப்படின்னு சுந்தர் பிச்சை, மார்க் ஜக்கர்பர்க் எல்லாரும் சொல்றத கேட்குறோம். அதனால இந்த பிக் பிளேயர்ஸ் அவங்க ஸ்பெண்டிங்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு.
அவங்க பண்ற அந்த மேசிவ் ஸ்பெண்டிங்க்கு இந்த வருஷம் ஏஐனால வர்ற வருமானம் ரொம்பவே அதிகமாகணும். ஏஐல இருந்து அவங்க வருமானம் நினைச்ச அளவுக்கு இல்லைன்னா அவங்க ஸ்பெண்டிங்கை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி அவங்க ஸ்பெண்டிங்கை கட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்விடியாவோட பிரீமியம் மல்டிபிளும் கட் பண்ணப்படும். ஸோ இந்த டெக் ஜெயன்ஸோட கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் என்விடியாவோட சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குவார்ட்டரும் இந்த டெக் ஜெயன்ஸ் அவங்க ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேபெக்ஸ் ஸ்பெண்டிங்கை நோட் பண்ணும். நாமளும் பண்ணுவோம். அடுத்த பிரச்சனை என்னன்னா, நம்ம பிக் ஷாட் மைக்கேல் பர்ரி கிளப்பி விட்ட பிரச்சனை. இந்த டெக் ஜெயன்ஸ் வாங்குற எல்லா ஜிபியூஸ்க்கும் அவங்க எப்படி அக்கௌண்டிங்ல காட்டுறாங்கன்னா, இந்த ஜிபியூஸோட யூஸ்ஃபுல் லைஃப் 5 to 6 years. ஸோ இன்னைக்கு $40,000 கொடுத்த ஒரு ஜிபியூவை வாங்கினா அந்த மொத்த 40,000த்தையும் இந்த வருஷ செலவுல காட்ட மாட்டாங்க. அந்த ஜிபியூஸ்க்கு 6 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கிறதுனால அந்த செலவை 6ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கை தான் இந்த வருஷ செலவுல காட்டுவாங்க. அதாவது அவங்க கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை 6 வருஷத்துக்கு பிரிச்சு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நெட் இன்கம் இந்த பெரிய செலவுனால ஒரே வருஷத்துல குறையாது. அந்த சுமையை 6 வருஷத்துக்கு சமமா பிரிச்சு ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த 40,000 ஜிபிஓட செலவை அப்படியே 40,000னு காட்டாம 6,667 அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பிராக்டிஸ், ஸ்ட்ரைட் லைன் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல மைக்கேல் பர்ரி என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த ஜிபியூஸோட லைஃப் 6 வருஷம்லாம் இல்ல, வெறும் 2-3 வருஷம் தான். இன்னும் 2 வருஷத்துல இந்த மொத்த செலவையும் எல்லா டெக் ஜெயன்ஸும் அவங்க அக்கௌண்டிங்க்கு கொண்டு வர வேண்டி இருக்கும். அப்ப அவங்க லாபம் நல்லா அடி வாங்கும். அன்னைக்கு இருக்குதுற அவங்க எல்லாருக்கும் வேட்டு அப்படின்னு என்விடியா, ஆரக்கிள்னு நிறைய கம்பெனிஸை அவர் ஷார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட கன்சர்ன் வேலிடான கன்சர்னா இருந்தாலும் உண்மையிலே இந்த ஜிபியூஸ் அப்படியெல்லாம் அவுடேட்டட் ஆகாது. ஜஸ்ட் லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்டா இருக்காது, அவ்வளவுதான். பட் அதுக்கு தகுந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லா கம்பெனிஸ்டையும் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஏஐ மாடல் ட்ரைனிங்க்கு ஜிபியூஸை வாங்கி இருந்தாங்கன்னா அது ஃபியூச்சர்ல லெஸ் இன்டென்சிவ் ஒர்க்கான இன்ஃபரன்ஸுக்கு பயன்படுத்தலாம். அதனால பிக் ஷாட் சொல்ற மாதிரி அது வேஸ்டா எல்லாம் போகாது அப்படிங்கிறது ஏஐ ஆர்வலர்களோட கணிப்பு. உண்மையிலே என்ன நடக்க போகுதுன்னு நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கான சிப்ஸை அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா கூகுளோட டென்சார் ப்ராசஸிங் யூனிட்ஸ்னு சொல்லப்படுற டிபியூஸ். அது என்விடியாவோட ஜிபியூஸ் அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைனாலும் இன்ஃபரன்ஸ் பர்பஸ்க்கு டிபியூஸ் ஜிபியூஸை விட வெரி எஃபிஷியன்ட். அதனால தான் ஆந்த்ரோபிக், மெட்டா எல்லாம் டிபியூஸ்க்கு கூகுளோட ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல ஏஐ ட்ரைனிங்கை விட இன்ஃபரன்ஸுக்கு அதிக முக்கியம் இருக்கும். அதனால கூகுளோட டிபியூஸ் என்விடியாவோட ஒரு 10% மார்க்கெட் ஷேரை பிடிக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட கணிப்பு. இன்னைக்கு என்விடியா 80 to 90% மார்க்கெட் ஷேரை வச்சிருக்குது. அது 70 to 80% ஃபியூச்சர்ல குறையலாம். ஆனா 25 to 30% வளர்ற மொத்த மார்க்கெட்ல 10% மார்க்கெட் ஷேர் காம்பன்சேட் ஆகுறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. பட் இட் இஸ் ஸ்டில் a valid risk. இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்க போய் தான் இன்னைக்கு மார்க்கெட் என்விடியாவோட ஃபார்வர்ட் மல்டிபிள 40ல இருந்து 35க்கு குறைச்சிருக்குது. இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் உண்மையிலே நடந்தா அது நடக்க ஃபார்வர்ட் மல்டிபிள் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கீழே போகும்னு நாம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் என்விடியாவோட குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவோம். அது எவ்வளவு தூரம் நம்ம ப்ரொஜெக்ஷனோட ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ப்ரொஜெக்ஷனையும் ஒவ்வொரு குவார்ட்டரும் வர்ற ரிசல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அடுத்த சொல்ல பார்ப்போமா? பாய்.